அனைவருக்கும் வணக்கம். ஆனால் சீமான் முதுகில் இன்னும் எத்தனை பேர் தான்டா குத்துவீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து கேட்க வேண்டியிருக்குது. இப்போ தான் காளியம்மாள் போனாங்க, அப்புறம் வெற்றிக்குமரன் போனாப்புல, இந்த மாதிரி ஆட்கள் போனாங்க. கடைசியில் வந்து திருச்சி கிழக்கு வேட்பாளர் கிருஷ்ணசாமி வரையும் எல்லாமே வந்து தாவைக்கால போய் சேர்றாங்க. இப்படி இருந்தக்கூடிய சூழ்நிலையில் திருப்பி ஒருத்தர் வந்து கட்சிக்கு விட்டு வெளியே போயிட்டார். அவர் யாருன்னா நேருஜி அப்படிங்கிறவர். அவர் வந்து சிங்கானூர் நாம் தமிழர் கட்சி 2026 வேட்பாளர். அவர் வந்து கட்சி விட்டு வெளியே போயிட்டார். இதே வந்து அவர் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. நான் 2016 26 வரையும் கட்சியில் இருந்தேன், வேட்பாளர் இருந்தேன், எனக்கு ஒத்துழைச்சி எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்ட்டு அவர் வாட்டில் கட்சியை தூக்கி போட்டு அவர் வாட்டில் போயிட்டார். இதுதான்டா சீமானுக்கு நடக்க துரோகம் என்ன தெரியுமா? இதுதான் சீமான் வந்து இந்த பையன் நம்மளுக்கு உண்மையாக நேர்மையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நினப்பார். இவங்க வந்து காளியம்மாளா உண்மையாக நேர்மையாக இருப்பாங்க அப்படின்னு நினப்பார். ஜெயசா பாண்டியனா உண்மையை நேர்மையமாக இருப்பான் அப்படின்னு நினப்பார். நினச்சி என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் வளர்த்து விடுவார். இவங்கெல்லாம் வந்து ஒரு அறிமுகம் வந்து அப்படியே கிடச்சோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய சுயலாபம் சுய தேவை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது பண்ணிட்டு போவாங்க. அதுக்கு முழு உதாரணம் யாருன்னா காளியம்மாள் தான். ஒன்றுமே இல்லாத காளியம்மாளா குலதெய்வம்னு சொல்லிட்டு 8 வருஷத்தில் அப்படி கொண்டு வந்து சீமானுக்கு அடுத்து காளியம்மாளா அப்படிங்கிற அளவுக்கு வளர்த்து விட்டார். கடைசியில் என்னாச்சு, சீமான் முதல்ல குத்திட்டு அதிமுக போய் வசதியாக வாழ்கிறாங்க. அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கிடைச்ச லாபம். இப்போ அதே மாதிரி தான் நேருஜி நாம் தமிழர் கட்சியை வச்சு வளர்ந்துக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ நாம் தமிழர் கட்சிட்டு வெளியே போயிட்டாப்புல. இப்போ நம்ம கோயம்புத்தூர் கூடிய ஆட்கள்கிட்ட வந்து விசாரித்தோம். நம்ம ஆட்கள்கிட்ட என்னங்க நேருஜி இப்படி போயிட்டாப்புலையே, நீங்கள் எல்லாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தானே அவரை வந்து நிப்பாட்டிங்க, இல்லாட்டினா வந்து சிங்கானூர் நர்மதாக்கா, கோவை நர்மதாக்கான்னு ட்விட்டர் ஐடி இருப்பாங்க, அவங்க தான் அவங்க நிப்பாட்டிருக்கலாமே. அவங்களாம் உண்மையை நேர்மையமாக சீமானுக்கு பல ஆண்டுகளாக இருக்காங்க. 2016 அவங்க சிங்கானூர் வேட்பாளர் பல நல்ல விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க. இதே கோயம்புத்தூரில் மே 18 நடக்கும்போது, கோவை கொடிசா நடக்கும்போது இவங்க தான் வந்து இன்னொன்று கோவை கார்த்திகாக்கா, கோவை நர்மதாக்கா அப்படிங்கிற மாதிரி ஆட்கள்லாம் வந்து இருப்பாங்க. அவங்களாம் இருந்தாங்களே, அவங்களுக்குலாம் கொடுக்காம எப்படி இவர் கொடுத்தீங்க அப்படின்னா, தம்பி பல மாதிரி இருப்பாப்புல. தம்பி யார், நேருஜி பல மாதிரி இருப்பாப்புலையா, நல்ல தண்ணி மாதிரி பேசுவாப்புலையா. நாம் தமிழர் கட்சியில் செயல்பாடு வந்து அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இந்த கோவை கார்த்திகாக்கா பின்னா நிற்கிறாப்புல. இல்லை, அவர் தான் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் சீட்டை வந்து வாங்கிட்டாப்புல. நாங்கள்லாம் சரி நிற்கட்டும் தம்பி நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணால் கடைசியில் பார்த்தா இந்த தம்பி தங்க கம்பி கட்சி விட்டு வெளியே போயிட்டாப்புல. சரி, கட்சி விட்டு ஏன் வெளியே போனாப்புல அப்படின்னா, அதன் பின்னணியில் 4 பேர் வந்து போட்டி போட்டிருக்காங்க. அதாவது சிங்கானூர் தொகுதியில் அதில் காங்கிரஸ் சேர்ந்த ஸ்ரீநிதி, அதிமுக சேர்ந்த கேஆர் ஜெயராமன், அவர் தான் போனதெல்லாம் எம்எல்ஏ, அவர் நிற்கிறாரு. அப்புறம் இந்த நேருஜி, அதுக்கப்புறம் ஸ்ரீஹரி பிரசாத், அவர் வந்து தாவேக்கா. இப்போ புரியுதுங்களா? இந்த 4 பேர் போட்டியில் யார் ஜெயிச்சா? ஸ்ரீஹரி பிரசாத் தாவேக்கா ஜெயிச்சிட்டாங்க. தாவேக்கா ஜெயிச்சோடனே நேருஜி என்ன பண்ணுறாரு, நேருஜி நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போயிட்டார். வெளியே போய் என்ன பண்ணுறாருன்னா அதான் பண்ணுறாரு. நம்மள்கிட்ட விசாரித்து பார்த்தா அவர் போய் சேர்ந்துட்டாருப்பா அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? இதுதான் சீமான முதுகில் குத்துறது. இப்படி தான் குத்திட்டு வெளியே போகிறாங்க. அதாவது இவங்கெல்லாம் ஏன் போகிறாங்க? திருச்சி கிழக்கு வேட்பாளர் கிருஷ்ணசாமி அவரெல்லாம் எதுக்கு போகிறாரு? காசு தான். அவர்கிட்ட காசு இல்லாமையாக இருக்குது, காசு இருக்குது, காசு இருந்துமே வேலை போகிறாங்க. அதான் நீங்கள் யோசிக்கணும். அப்படியே ஜெயசா பாண்டியனோட போட்டா வந்துச்சு, யோசிச்சு பாருங்கள். இவங்கெல்லாம் எதனால் வெளியே பார்க்குறாங்க? உண்மையாக நேர்மையாக இருக்குன்னு நினைப்பார். ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க, கட்சியை விட்டு இப்படி போயிடுறாங்க. அவங்கள நம்ம வந்து பேசித்தான் ஆகணும். நம்மளுக்குமே ஒரு இதில் சலிப்பாக எதுக்கு நம்ம சொல்லணும் துரோகிண்டு அப்படின்னு கூட நம்மளுக்கு இருக்கும். ஆனால் நம்மளும் பேசலைன்னா யார் பேசுவா அப்படிங்கிறத. அப்போ பின்னணியில் அந்த கருப்பாடை வந்து நம்ம சொல்லித்தானே ஆகணும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ என்னை போன்ற ஆட்களை நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு சின்ன லெவலில் வேலை பார்க்குறாங்கல்ல, நம்மளை போன்ற ஆட்களையே நான் இருக்கிற எங்கள் தொகுதின்னு வச்சுக்கோங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கு வேண்டிய பெரியப்பா மூலியமாக உள்ளே வந்து நம்மள்கிட்டே வந்து டைரெக்டாக 1 மணி நேரம் பேசுகிறாங்க, வந்துடுங்க வந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லி. நம்மளை மட்டும் இல்லை, இன்னும் திண்டுக்கல் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பையன், அண்ணனும் தம்பியும் 2 பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில் வேலை பார்க்குறாங்க. அந்த பையனை தாவேக்கா எம்எல்ஏ வந்து வாங்க, நீங்கள் வந்து கொடிக்கம்பம் நடுறீங்க நாம் தமிழர் கட்சி சார்பா, நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் நம்ம கட்சிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி வேலை பேசுகிறாங்க. இதெல்லாம் கருப்பாடு யாருன்னு நீங்களே வந்து புரிஞ்சுக்கணும். வேறு யாரும் கிடையாது, அவர் தான். அந்த ஏகலைவன் சொன்னார் பார்த்தீங்களா, உயர்ந்த மனிதன். அந்த உயர்ந்த மனிதன் தான் முழு வேலையை வந்து பார்க்குறாரு, அஜெண்டா வச்சு பார்க்குறாரு. அப்போ அந்த சீமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா துரோகம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து சொல்லிகிட்டு தான் இருக்கோம். இதில் இன்னும் கூடுதலாக ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். இப்போ கூட என்னைய கூட பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுகவிலேருந்து நிறைய பேர் டைரெக்டாகவே வந்து கூப்பிட்டாங்க, நீங்கள் அதிமுக வந்துடுங்க, இந்த பிரியகுமார் ஜெபக்குமாரை விட்டுருங்க, அவங்கள ஒரு ஆளில்
நம்ம தொகுதி சார்பாகவே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஐடி விங்கில் ஒரு முக்கியமாக வந்து இருக்கக்கூடியவர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது வேண்டான்னு வைங்க, அந்த முக்கியமான நபரே வந்து எடுக்க பார்த்தார் நம்மளை. நீங்கள் வந்து ஊடகத்தில் வந்து இங்கே பாருங்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, நீங்களும் வந்துடுங்க அப்படின்னா. அப்போது நம்மளை வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க ஆரம்பத்திலேருந்து. அதே மாதிரி ஒரு வேலையை தான் திருப்பி வந்து தாவைக்கா பண்ணுறாங்க. ஆனால் நம்ம, அதாவது என்னை போன்றவருக்கு என்னென்னா, இப்போ நம்மெல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சி ஆதரிச்சே பேசிட்டோம். அப்போ நாம் தமிழ் கட்சியை நம்மளால் விமர்சிக்க முடியாது ஒன்று. ரெண்டாவது, தாவைக்காவுக்கு போயிட்டா நம்மளுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். நான்லாம் தான் நினப்பேன். இப்போ நம்ம வந்து ஒரு சேனல் வச்சுருக்குறோம், நாம் தமிழ் கட்சிக்காக சேனலை நடத்துகிறோம், 4-5 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம். திடீர்னு நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு காசு தேவை, பணம் தேவை. நம்மளுக்கெல்லாம் காசு தேவைதான். நம்மலாம் 2 லட்ச ரூபாயை வந்து 1 லட்ச ரூபாய், நான் 1 லட்ச ரூபாய் பார்த்துருக்கோம் முழுசாக. ஆனால் 2 லட்ச ரூபாயெல்லாம் முழுசாக பார்த்ததில்லன்னு வைங்க. அப்போ 2 லட்ச ரூபா பார்க்க நம்மளுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து வந்துருங்க தம்பி அப்படின்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு என்ன தோணும்? என்னடா அசிங்கம், நம்மளுக்கு காசு தான் முக்கியம் அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு அசிங்கமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து தாவேக்கா விமர்சிச்சுட்டு இருக்கோம். தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து திராவிட கொள்கையை கொண்டு வருது, ஈவேரா அது கொண்டு வருது, தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்குது. நம்ம அதானே விமர்சிக்கிறோம். அவர் வந்து காங்கிரஸோட கூட்டணி போகிறாரு, அவருடைய கொள்கை எல்லாமே வந்து ஒரு ஏமாத்து கொள்கையாக இருக்குது, விஜய் அவர்களோட கொள்கை அப்படின்னு விமர்சிக்கிறோம். அப்படி விமர்சிச்சுட்டு கரூர் விஷயம் பூரா நம்ம வந்து பேசிட்டு இத்தனை வருஷமாக பேசிட்டு திடீர்னு போய் காசு கொடுக்குறாங்க, கருப்பாடு வந்து காசு கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம போய் பேச முடியுமா? விஜய்க்கு ஆதரவா? பிரியகுமார் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. அவங்களுக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை. பிரியகுமார் சிவகுமாருக்கெல்லாம் அவரே சொன்னார், எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ப்ரொஃபஸர் தான். காசுக்கெலாம் யாருக்குமே பிரச்சனை இல்லைங்க. விலை போகிறவங்களுக்கெல்லாம். நம்மளுக்கு தாங்க பிரச்சனை காசுக்கு. இப்போ நம்மளை தான் ஏழை வாடகை வீட்டில் உட்காந்துருக்குறோம். ஆனால் நம்ம தான் அந்த என்ன பண்ணுறோம், ஒரு அசிங்கத்துக்கு பயப்படுறோம். அவங்களுக்குலாம் எந்த அசிங்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த கருப்பாடு யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த கருப்பாடு வந்து நாம் தமிழ் கட்சியோட இளைஞர்களை வந்து ஏதாவது வகையில் வந்து நம்ம பக்கம் அதான் அந்த திட்டமாக வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. நம்ம இதை வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி பேசி ஆகணும் பொது தளத்தில். ஏன்னா நாம் தமிழ் சார்பாக வந்து இன்னும் நிறைய யூடியூப் சேனல் இருந்தாலும் அவங்களாம் இந்த சப்ஜெக்டை வந்து பேசவே மாட்டாங்க. நம்ம தான் பேசுகிறோம். சரி பேசுவோம். நம்மளும் பேசுகிறோன்னா யார் பேசுவா? ஏன்னா நம்ம தான் ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா கல்யாண சுந்தரமாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், காளியம்மாளாக இருக்கட்டும், வெற்றி குமரனாக இருக்கட்டும், திருச்சி பிரபு அவர்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எப்படி அப்படிங்கிறத குறித்து நம்ம சொல்கிறோம். இவங்கெல்லாம் ஒரு சீமானை ஆதரிச்சுட்டு எப்படி வந்து அடுத்த கட்சியை ஆதரிக்கிறாங்க. ராஜீவ்காந்தியவே அவர் நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்கிறார். சீமானு தான் அப்படின்னு பேசுவார். ஆனால் அப்படி சீமான் தான் பேசிக்கிட்டு கடைசியில் எப்படி வந்து எடப்பாடி தான் அவரால் பேச முடியுதுன்னா குற்றம் சீமான மேலே இல்லை, குற்றம் அவர் மேலே, கல்யாண சுந்தரத்து மேலே தான் குற்றம். ராஜீவ்காந்தி வந்து கருணாநிதி அவர்களை சக்கர நாற்காலியின் சதிகாரன் சண்டா என்னென்னமோ பேசுகிறாப்புல, சதிகாரன் அப்படின்னு பேசிட்டு இந்த நாட்டுக்கு பிழைக்க வந்த கதை வசனகர்தான் பேசிட்டு திருப்பி போய் வந்து அதே திமுகவில் செய்கிறாப்புலனா பிழை வந்து சீமானவர் மேலே இல்லை, பிழை வந்து ராஜீவ்காந்தி மேலே. அதை நம்ம வந்து சொல்லித்தான் ஆகணும். அதை நம்ம வந்து சொல்லுவோம், தொடர்ந்து சொல்லுவோம். உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.